Esa falta ya por donde anda ese culo, culo, culo. Mira esa falta ya por. என்னடா இது கார் நின்றுச்சே இதுவே ஐயோ என்னன்னே தெரியலையே சுற்றி வளர்த்துருச்சுடா அந்த பேய் ஐயோ உள்ளே வருதே போச்சுடா என்னது கைஸ் இப்போ நம்ம ஏஎம் அப்படின்ற ஒரு ஹாரர் கேமுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். இதில் வந்து நம்ம கார் வந்து ஒரு எப்படி சொல்கிறோம் ஹாரரான ஒரு ரோட்டை தாண்டி போகிற மாதிரி தான் கான்செப்ட்டு. ஆனால் இந்த கேம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது கைஸ். ஓகே வாங்க இப்போ நம்ம நார்மல் முடிக்க போவோம். ஈஸியாக வேணாம் நார்மல் ஹார்டும் வேணாம். ஓகே என்ன ரேடியோலாம் கொடுத்துருக்காங்க சவுண்டை குறைச்சி கொடுத்துருக்கோம். அப்புறம் அந்த பேயெல்லாம் வந்துட போகுது. இந்த பட்டர்லாம் சும்மா தான் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். சூப்பரு வைப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓ லைட் ஆஃப் பண்ணுறதா ஓகே நல்லா தான் இருக்குது. ஓகே அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரைஸ் இந்த இடத்துல வந்து எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாது. அதாவது இந்த சைடு நைட்டு வரவங்களாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த சைடு நைட்டு வராதிங்க, அப்படியே வந்தாலும் ஒரு லேடி லிஃப்ட்டு கேட்பா அந்த லேடிக்கு வந்து நீங்கள் லிஃப்ட்டே கொடுத்துறாதீங்கன்றாங்க. இது என்ன கீழே ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. ஓகே இது வளைவு வரும்போது மெதுவாக போகலாம். அப்போ தானே நாங்கள் அதிகமாக போவோம். வண்டி 60 கீழே கொண்டே வரக்கூடாது, 60க்கு மேலே அடித்து ஓட்ட வேண்டியது. கே அப்படியே போவோம் கைஸ். இந்த ஊர் மக்கள் சொன்னது உண்மையாக என்னன்னு தெரியல. ஓகே அப்படியே போயிடுவோம். நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, நம்ம டார்ச்சில் வந்து ஒரு ஜீசஸ் ஃபோட்டோ இருக்குது. இது கூட நம்மளை காப்பாற்றலாம்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணுதோ தெரியலையே. அப்படியே போயிட்டே இருப்போம். எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது கைஸ். ஏதாச்சும் லேடி லிஃப்ட்டு கேட்குற மாதிரி இருந்துச்சு அடிச்சுட்டு போயிட வேண்டியதே. ஓகே அப்படியே போயிடுவோம். எவன் வந்தாலும் நிப்பாட்டக்கூடாது கைஸ். நம்ம காரில் ஏதோ விழுந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, என்னன்னு தெரில காய்ஸ். என்னவா இருக்கும், ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு காய்ஸ். லைட்டாக அள்ளு கொடுத்து பின்னாடி பார்த்துக்குவோம். ஒன்றும் இல்லை. ஓகே இந்த கண்ணாடி இறக்கி விட்டு பார்ப்போம். ஓகே ஒன்றுமே இல்லை. கண்ணாடி ஒன்றும் இல்லை. நிப்பாட்டாமல் நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே அப்படியே போயிடுவோம். 2 ரூட் புரியுது. எனக்கு லெஃப்ட்டு தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. லெஃப்டில் போகலாம். இது என்ன கைஸ் மரமா எவ்வளோ பெருசாக இருக்குது கைஸ். பின்னாடி யாரோ உட்காந்துருக்க மாதிரியே ஃபீலிங் ஆகுது கைஸ். ஆனால் யாரும் இல்லை பின்னாடி. என்னடா அது காருக்குள்ளே பாடி இருக்கு, ஆனால் ரத்தமாக இருக்குது கைஸ். கார் இன்ஜின் இன்னும் ஸ்டார்ட்டில் தான் இருக்குது, ஆனால் உள்ளே தான் ஆளை காணோம். ஆள் எங்கே போனாங்கன்னு தெரியலையே. இந்த காட்டு வழியாக போகலாமா இல்லை வேணாம், இது எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு. காட்டு வழியாக போயிட்டு நம்ம ரோட்லேயே போவோம் கைஸ். ஒரு ஆளும் உள்ளே இல்லை காய்ஸ். எங்கே போய் தொலைந்தாங்களோ தெரியல. நம்மளுக்கு எதுக்கு வீண் ரொம்ப, நம்ம வாட்டுக்கு ஓடிடுவோம்ப்பா. இது என்ன மரத்தை போட்டு வச்சுருக்காங்க, அவசரம் போகணுமா? ஓகே கைஸ் காட்டு பார்த்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். வண்டி ஏடியா வேறு கிளம்புடா இருந்து என்னன்னு தெரியல. சட் இது வேறு இப்படி வச்சுருக்காங்களே ரோட, என்னத்த பண்ண. ஓகே அப்படியே போயிடுவோம். கொஞ்சம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே 2 வழி புரியுது. எதுக்கு ஒரு வாட்டி லெஃப்டில் போய் தான் மாட்டணும், இந்த வாட்டி ரைட்டில் போவோம் கைஸ். எதுவும் நம்ம வண்டி மேலே விழுகிற மாதிரி தோணுது கைஸ். அதான் கைஸ் பக்குன்னு. ஓகே அப்படியே போயிடுவோம் கைஸ். யாரோ அங்கே நிற்கிறாங்க. யாருன்னு தெரியல. அந்த லிஃப்ட்டு கேட்குற லேடியோ கைஸ் பறந்துட்டாங்க கைஸ். எங்கே போனாங்களோ கடந்த
காய்ஸ் பயமாக இருக்கு. ஐயோ எங்கிட்டு வர போகிறேன்னு தெரியல. ஐயோ வந்துட்டானே. டேய் என் காருக்குள்ள போடுறேன். என்னோட வாந்தி எடுக்கிறேன் காய்ஸ். வாந்தி எடுக்கிறேன் காய்ஸ். ஏய் ஜீசஸ் சேவர். ஓ அப்பா தான் சொன்ன மாதிரி இந்த ஜீசஸால் வந்துட்டு தான் நம்மளை காப்பாற்ற முடியும். வாங்க மண்டே அடிக்க வேண்டியதுதான். வாடா எங்கே இருந்தால் வாடா. இந்த காட்டுறாங்க பாருங்க. நம்ம இதை வச்சு அடிச்சோன்னா போயிடுவோம் போல். இந்த ஓகே கைஸ் இது மாதிரி நம்மளும் பண்ண வேண்டியதான். ஓ நம்ம பேய் இருக்கிட்ட அப்புறம் தெரிஞ்சானா லைட்டையும் ஆஃப் பண்ணிடணுமா, இதுவும் இது பண்ணிடணுமா. அப்புறம் பேட்ரி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் இந்த மாதிரி பங்க் இருக்குமா அங்கே போய் ஃபில் பண்ணிக்கணுமா. ஓகே புரிஞ்சிருச்சு. அடிச்சு துரத்தியாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி வந்ததுக்கே கார் ஃபுல்லாக ரத்தமாயிடுச்சு. என்ன பண்ண இப்போ பாருங்க பின்னாடி தீத்துக்குள்ள ரத்தமாயிடுச்சு. பக்கத்தில் எங்கேயும் பெட்ரோல் பங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் பங்க்கில் எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது. நாங்கள் நிப்பாட்டுறோம் சரியாக இருக்குமான்னு தெரியல. நிப்பாட்டுவோம். டேஞ்சர்னு போட்டிருக்காங்க. ஓ ஏறிடுச்சா பேட்ரி. ஓ வந்து நிப்பாட்டினாலே ஏறிடும் போல கைஸ். ஆனால் நம்ம சுற்றி காரில் க்ளீன் ஆகிடுச்சு. என்னன்னு தெரில. அப்படியே போக வேண்டியது கைஸ். பயமாக வேறு இருக்கு. ஓகே ஓ கீழே போட்டிருக்காங்க. ஏடி அது மாதிரி கடவுடா இருந்துச்சுன்னா கொண்டு இதாக இருங்கன்னு போட்டிருக்காங்க. கைஸ் நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இது மாதிரி கதை நீங்கள் ஸ்கூலில் போய் விளாண்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊரில் ஒரு பஸ் டிரைவர் வந்து நைட்டு டியூட்டியை முடிச்சு போயிட்டுருக்கும்போது ஒரு அம்மா அப்புறம் ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு வராங்க. அந்த சைடு பாதில் தான் இங்கிட்டு வந்தேன். இது என்னன்னு தெரியலையே. ஏதோ பறந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தான் போகணும் போல். இது என்னவா இருக்கும் பேட்ரி. ஓ இது ஃபுல்லாகிடுச்சா. ஓகே சுடுகாடா ஐஸ்கிரீம் பாருங்க. நம்ம தப்பான வழியில் போனால் திரும்ப நம்ம வந்த இடத்துக்கு திரும்ப வருவோமா. ஓகே சரி நான் சொல்கிறேன். அந்த பஸ் டிரைவர் வந்து டியூட்டி முடிச்சு போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் வந்தாங்க. அந்த அம்மாவும் அந்த குழந்தையும் அந்த பஸ் டிரைவர் அவங்களோட பஸ்ஸில் ஏறி லாஸ்ட்டில் அவங்க அம்மா அவங்க குழந்தைய உட்காந்துட்டாங்க. உட்காந்தோடனே அந்த பஸ் டிரைவரும் போயிருக்காரு. அப்புறம் ஏதோ ஒரு வித்தியாசமாக வந்துட்டாயா. ஓகே அடிச்சு வரட்ட வேண்டியதான். அப்படியே வாடா வா. ஏய் கார் அடிக்கிறானே கைஸ். நைட் ஆக அவனுக்கு பவர் வந்துருச்சு கைஸ். அந்த பேய்க்கு எங்கிட்ட இருக்கான்னு தெரியலையே. ஓட்டான்னு நினைக்கிறேன். ஓ இந்த பவர் அடித்தா அந்த ரத்தம்லாம் இதாகிடுது. நம்மளுக்கே வைப்பரும் இருக்குது. அப்படியே இது பண்ணிக்க வேண்டியது. ஓகே இப்போ ஏதோ ஒரு ஹாரரான சவுண்ட் அவனுக்கு கேட்டுருக்கு. அந்த பஸ் டிரைவர் என்னன்னு திரும்பி பார்த்தா வந்துருச்சு. டேய் ஒன்று போன்னா கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. வந்து இந்த வாட்டி பின்னாடியா இங்கே வந்துட்டான்டா. அட்ரா டேய் ஹோல்டு பண்ணி போடுறான் மாட்டேன். அடி வாங்க சாவு இப்படி தான் அடி வாங்க வேண்டிய. கைஸ் என்ன பண்ணுறதே தெரியல கைஸ். என்னது ஓ பேட்ரி ஃபில்லரா. ஓகே அதுக்கப்புறம் அந்த ஹாரான சவுண்டு கிட்டோன்னே இந்த பஸ் டிரைவர் திரும்பி பார்த்தா அவங்க அம்மா அந்த குழந்தைய கடிச்சு தின்னுட்ருக்காங்க. ஏய் என்னடா அது முன்னாடி பேய் வரல ஒன்றும் வரல. க்ளீன் பண்ணிக்குவோம். ஏய் யாராமே இல்லை வாய்க்குள்ள பீச முடிச்சிருக்கு கைஸ். காருக்குள்ள ஆள் கைக்கிட்டு போயிட்டாங்க ஐஸ். கர்நாடகாவுக்குள்ள கருப்பாயிருச்சு. கடையில் லைட்டாக திறந்து வச்சுக்குவோம்.
என்ன பண்ணுறனே தெரியல அவங்களால. இங்கிட்ட அடைச்சி வச்சுருக்காங்க, இந்த சைடு போனாலும் அடைச்சி வச்சுருக்காங்க காய்ஸ். என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கிட்ட ஏதோ கேட்வே மாதிரி இருக்குது, அங்கிட்ட தான் போகணும் போல. நம்மளை காட்டுக்குள்ளே போக வைக்கிறதே இவங்களோட மெயின் ஆக்குபேஷன் இருக்குது காய்ஸ். பாருங்க என்ன மாற்றி மாற்றி வரீங்க. அவ்வளோதான் வாங்கி கைஸ். இந்த வாட்டி ரொம்ப போராக இருக்குது கைஸ். ஏதோ சொன்னால் லைட் ஆக அவருக்கு போக வந்துகிட்டே இருக்கும். அடி வாங்கிய சார் கைஸ். நம்ம கிட்டத்தட்ட இந்த கேம் முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஏன்னா வெறும் ட்ரைலர் தான், கொஞ்ச நேரம் தான், அதோட விளாண்டு முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. எங்கே போச்சுன்னு தெரியலையே. கார் கிளையில் பூந்துருச்சா அப்படின்னு தெரிஞ்சு காணும். அதனால் இந்த இடத்துக்குள்ள ப்ரெசன்ஸ் அக்கா ஏதோ போட்டுருக்காங்க, அவ்வளோ போகலாம். ஓகே ஓகே, அப்படியே போகலாம். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது என்ன எவ்வளோன்னே தெரில கைஸ். எதுக்கு தேவையில்லாத ஒன்று கார் நிப்பாட்டக்கூடாதுன்னாங்க. நம்ம வாட்டுக்கு கார் நிப்பாட்டாமல் எஸ்கேப் ஆக வேண்டியது. யாரோ வர மாதிரியே சவுண்டு கேட்குது பின்னாடி. தெரிஞ்சு போயிருக்கும் நினைக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணியாச்சு, யாருமே இல்லை. அந்த காட்டு வழியிலேயே போகலாம். பட் இங்கே யாரோ நிற்கிறாங்க. தலை இருக்காண்ணா கைஸ். கைஸ் தலை இல்லை. யார் ஐசிவே கைஸ் நம்மளை பயம் முடிச்சுக்கிட்டே இந்த கேம் விட்ருக்காங்க. ஆனால் அது வந்து ட்ரெய்லர் தான், யாருனாலே விளாட முடியாது. யூடியூபர்னால வந்திருக்கு. அதாவது இந்த ஏஎம் கொஞ்ச நாளில் ஃபுல் கேம் விட்ருவாங்க, இது பாதி மட்டும்தான். இனிமேலும் இந்த கேம் இருக்குது, நம்ம விளாடும் போது தெரிஞ்சுக்கோம். ஓகே, நம்ம கேமுக்கு வந்துடலாம் பேசாமல். டேய் தெரிஞ்சுக்க நம்மளுக்கு வழி காட்டுறேன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்மளை எதுவும் செய்ய மாட்டேன், அவன் நாட்டுக்கு ஓரமாக நிற்பார் நின்றுட்டுருக்கேன். ஓகே, நம்ம இந்த வழியாகவே போகலாம்ப்பா, இதான் நம்மளை கரெக்டாக இருக்கும். இங்கிட்ட ஏதோ வீடு இருக்குது, என்ன வீடுன்னு தெரில. இதுமாரி வழி இருக்கா? இதோட கேம் முடிஞ்சிருச்சா? நம்ம இந்த கேம் குட் எண்டிங்கோ பேட் எண்டிங்கோ தெரியல. சைடில் ஏதோ ஒரு நாள் இருந்துச்சு, அதுக்குள்ளே வந்துட்டேன். கண்டிப்பாக அந்த கேம் பேட் எண்டிங்காக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். குட் எண்டிங்காகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. சில நேரத்தில் வந்து யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத டனல் சில பேருக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியும். அந்த டனலுக்குள்ளே போகிறவங்க திரும்ப உயிரோடய வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது என்னது இப்படி இருக்குது? இந்த இடமே என்ன கேலக்ஸி மாதிரி இருக்குது. சைடில் பாருங்கள், ப்ளூவாக இருக்குது. இது பில்டிங் போல. அடே என்னடா அது, இங்கே நிற்கிறானவே. நம்ம வழி சொல்கிறானா, நம்மளை மாட்டு கூட பார்க்குறானா, எதுவுமே தெரியல. நம்ம பின்னாடியே வரையான், லைட்டாக அள்ளு விடுது கைஸ். இப்போதைக்கு அந்த பேய் எதுவும் காணோம் கைஸ். போகிற இடம்லாம் அந்த வந்து நிற்கிறேன். இதுதான் அந்த பேயோட ஹார்ட்டாக இருக்குமோ, எனக்கு வந்து அப்படி தான் நிற்கிறேன் கைஸ். அது அசைதுன்னு நினைக்கிறேன், எனக்கு இது என்னன்னே தெரியல. கிட்டக்கு போய் தான் பார்த்துருவோமே. இங்கேயும் நிற்கிறேன். டேய் எதுக்குடா வரீங்க? வராமல் போங்கடா. சொன்னேன்ல கைஸ், யாருக்கும் தெரியாது, சில நேரம் யாருக்காச்சும் தெரியுது. அது இது மாதிரி தான் இருக்கும் கைஸ். இதில் போகிறதுக்கு சும்மாவே இருந்துருக்கலாம் போல். இப்படி இருக்குது, ஓட்டுறதும் கஷ்டமாக இருக்குது கைஸ் இந்த ரோட்டுக்குள்ள. ஓகே, நம்ம இப்படியே போவோம். கிட்டத்தட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லை, பரவாயில்ல போவோம் அப்படியே ஐஸ். எனக்கு தெரிஞ்சு ஏதோ பயமாக இருக்குது ஐஸ், ரொம்ப திக்குன்னு இருக்கே. இது என்னது, என்ன இலோட அது? நான் இப்போ என்ன பார்த்தேன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பார்த்தேன் இப்போ? எனக்கு அது திரும்ப போட முடியுமா தெரியல. என்னால் இந்த ஃபுட்டேஜை எடுக்க முடியல. இது என்னன்னு தெரியல.